கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு ஷோல்டர் பெயின், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கும். ராகு கேது இருப்பதனால கும்பராசிக்காரர்கள் கோளாறு பதிகம் என்பது தெய்வ மருந்து. சொல்வதோ கேட்பதோ விசேஷத்தை தரும். தொழில் ரீதியாக பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய ஆண்டு. தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். எல்லாமே இவ்வளோ நாள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது மாறும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசு துறை, அரசியல் துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஆயில் புல்லிங் இவங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும். அது தினமும் செய்து பாருங்கள். 48 நாளிலிருந்து உங்களுடைய மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் காலையில் ஒரு 10 ml ஆயிலை போட்டு வாயில் வைத்து கொண்டிருப்பது பெரிய பரிகாரமாக காணப்படுகிறது. அதில் மருத்துவ ரீதியாக பெரிய விசேஷமாக காணப்படுகிறது. அதே சமயம் உங்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம், ஏதாவது ஒன்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள். என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியாது. நரசிம்மருடைய மந்திரங்கள், நரசிம்மருடைய காயத்ரி, நரசிம்மருடைய ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஜபம் செய்வது, நரசிம்மர் கோயில்களுக்கு வெள்ளத்தை கொடுப்பது, சுக்கு கொடுப்பது, ஏலக்காய் கொடுப்பதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை பானகத்திற்கு கொடுக்க அனுகூலம் கிடைக்கும். நரசிம்மர் கோயில்களுக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது பெரிய விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ஆக கும்பராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டீர்கள் என்றால் சூப்பராக இருக்கும். குடும்பத்தை விட்டு விடாதீர்கள். வெளியிடம் அமோகமாக இருக்கும். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்கள் பெரிய சாதனைகள் செய்வார்கள். வெற்றிகள், திருமணங்கள், சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். உடற்பயிற்சி முக்கியம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வர்றார். அதனால் இந்த வருஷம் நல்ல தொழிலில் லாபம் கிடைக்கும், தாராள பணப்புழக்கமும் இருக்கும். இந்த வருஷம் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நீங்கள் நல்ல லாபம் அடைவீங்க. அதே மாதிரி மேல் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் மே மாதத்துக்குள்ளார திருமணம் உறுதியாக நடைபெறும் அப்படின்னு நம்பலாம். 6ஆம் இடத்துல அடுத்து ஜூன் மாதம் குரு 6ஆம் இடத்துக்கு வராரு. அந்த டைமத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருமே தவிர வேறு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வராது. அந்த டைமில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம், புது வாகனங்கள் வாங்கலாம், பழைய வாகனங்கள் கூட வாங்கிக்கலாம். அதில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் லாபகரமான ஆண்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க, நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் ஒன்று ஆரம்பத்திலேயோ அல்லது கடைசியில் அக்டோபர் நவம்பர்லேயோ எப்படியும் திருமணம் கைகூடும். திருமணம் உறுதியாக நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருகின்ற ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்குது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பகை பெற்றிருக்கனால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள், இது ஆணாக இருந்தால் மனைவிக்கு, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் நீங்கள் இந்த வருஷம் முழுமையும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வச்சுட்டு வாங்க. இந்த ஒரு தீப வழிபாடு உங்கள் ஊர்லேயே பண்ணாலே போதும், வெளியில் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வழிபாடு உங்களுக்கு இந்த வருஷம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் சின்ன சின்ன இஷ்யூஸ் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். அதாவது இவங்க சம்மந்தமாகவோ இல்லை மற்றவர்கள் சம்மந்தமாகவோ இல்லை கொடுத்த பண ரீதியாகவோ இல்லை கொடுக்க போகிற பண ரீதியாகவோ இது போன்ற சில விஷயங்கள் வரும். இரிட்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தட்ட பேசினா என்ன ஆகுனா, யாரோ ஒவ்வொருத்தராக பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷனை சீக்கிரமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே குருவுடைய அனுகிரகத்தில் ஓரளவுக்கு எல்லாமே ஓடிட்டுருக்கும். குருவுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே டக்கு நடக்கும். மைனஸ் ஆனாலும் ப்ளஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணி அதை அப்படியே அப்டேட் பண்ணுவோம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குரு உதவி செய்கிறாரோ நீங்கள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கணும். கொஞ்சம் ஓடணும், கொஞ்சம் வேலை செய்யணும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இது அத்தனையுமே செல்ஃப் சக்ஸஸை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள். ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஸ்டெட் வைக்கிறது, சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டத்தில் உணருவாங்க. நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள்.
கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்து மற்றவர்களை வைத்து பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க, அவங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாபம் கொடுக்கக்கூடிய பிரயாணமாக மாறும் இப்போ இந்த ஜூன் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விரயம் கொடுக்கக்கூடிய பிரயாணமாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சி கல்வியில் வெற்றி உண்டு. கும்பராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ வருமானம் நன்றாக இருக்கும், தொழிலை அதிகப்படுத்தலாம். ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்ற முடியாத மாதிரி பண்ணிடுவார். ஸோ நோ கமிட்மெண்ட். வீட்டில் உறவுகளுடன் சின்ன சின்ன கசப்புகள் வரும் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால. ஸோ அதனால் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சாங்கன்னா சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போங்க. கடன் யார்ட்டையும் தரக்கூடாது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பணம் திரும்ப வராது. நட்பு இழப்பு ஏற்படும். கடன் கொடுத்தீங்கன்னா அந்த நட்பு போயிடும். யாருக்காவது உங்கள் கூட இவன்கிட்ட விலகலான்னு இருந்துச்சுன்னா அவன் கடன் கேட்டால் கொடுத்துருங்க. ஸோ பிப்ரவரிக்கு பிறகு ராசி பகவானுக்கு ராசிநாதன் வக்ரகதி நிவர்த்தி அடைகிறார் மார்ச்சுக்கு அப்புறம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பிப்ரவரி வரைக்கும் ராகு பகவான் ராசியில் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆண்கள் குலதெய்வம் கோயிலில் மொட்டை போடுங்க, பெண்கள் பூமுடி கொடுத்தா போதும். ஏன்னா ராசியில் ராகு பகவான் கடக்கும் பொழுது மன உளைச்சல், மன நிம்மதி, மன இழப்பு, மன உளைச்சல், எப்படி தான் டிஸ்ட்ரைனு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ஸோ அதெல்லாம் தாங்க முடியாதவங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள். இல்லை என்னால் தாங்க முடியுதுன்னா தேவையில்லை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை பண்ணும், பிரிவினை ஏற்படுத்தும். அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது கணவன் மனைவி மட்டும் எங்கேயா டூர் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்தந்த மாதம் சண்டை அப்படிக்குள்ளேயே சமாதானம் ஆகிடும். பார்ட்னர்ஷிப் 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க, 3 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்கன்னா அது முடிஞ்சுது, அது ஆகாது. ஸோ பார்ட்னர்ஷிப் க்ளோஸ் ஆகிடும். ஸோ பழைய விஷயம் பேசி அதன் மூலமாக பிரச்சனை வரும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை பற்றி பேசி நீ இதை ஏன் இப்படி டீல் பண்ண, முடிஞ்சு போயிடுச்சு, அதை பற்றி ஏன் பேசி பிரச்சனைன்ற மாதிரி ஆகிப்போயிடும். ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களுக்கு யார் ரொம்ப நண்பர்கள் யார் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அவங்க தொழில் நிமித்தமாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த டைமில் கணவன் மனைவிக்குள்ளே 3ஆவது நபரை உள்ள விடாதீங்க. ஈவன் சொந்தக்காரங்களோட ஆலோசனை கருத்து கேட்காதீங்க, நல்லது நடக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய், ஏரி, குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். மகரத்திற்கு கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி, இந்த இராணுவத்துறையில், இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம், அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கான நிறையா சட்டத்திட்டங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த பிரைப் வாங்கிறது, லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழை ஆண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால் விவசாயங்கள் இந்த ஊர், இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும். இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் ஜிஎஸ்டி மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து, அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும், அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது
ஷேர் மார்க்கெட் போனவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு, சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.